உங்களோட கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல், அதாவது கூகுள் மை பிஸ்னஸை கூகுள் மேப்ஸ்லையும் கூகுள் சர்ச்லையும் ரேங்க் பண்ணுறதுக்கு இந்த கூகுள் கன்சிடர் பண்ணுற 3 முக்கியமான ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ரெலவன்சி. இந்த ரெலவன்சி என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வந்துட்டு எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது. ஒருத்தர் யூசர் வந்துட்டு சே ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்டாரண்ட்ஸ் நியர் மீ, ரெஸ்டாரண்ட்ஸ் இன் சென்னை அந்த மாதிரி சர்ச் பண்ணுறப்போ அந்த கீவேர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட ப்ரொஃபைல் வந்துட்டு மேட்ச் ஆகுதா, அதில் என்ன உங்களோட பிஸ்னஸ் நேம் என்ன, உங்களோட பிஸ்னஸ் டிஸ்கிரிப்ஷன் என்ன, இதை பேஸ் பண்ணி உங்களோட ப்ரொஃபைலை ரேங்க் பண்ணுது. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ். ஸோ ஒருத்தர் தேடும்போது அந்த தேடுற லொக்கேஷனில் இருந்து உங்களோட பிஸ்னஸ் வந்து பக்கத்தில் இருக்க ரொம்ப க்ளோஸராக இருந்துச்சுன்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்துட்டு ரொம்ப பக்கத்தில் காமிக்கும். ஸோ தேர்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராமினன்ஸ். ஸோ இந்த ப்ராமினன்ஸ் அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா, உங்களோட பிஸ்னஸ் வந்துட்டு ஆன்லைன் வேர்ல்டில் எந்த அளவுக்கு பேசப்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு பாப்புலராக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ எந்த அளவுக்கு உங்களோட பிஸ்னஸ் வந்து ரிவ்யூஸ் வாங்கியிருக்கு, எவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூஸ், எவ்வளோ பாசிட்டிவ் ரிவ்யூஸ், எவ்வளோ ஆக்சுவல் ரிவ்யூஸ் வாங்கியிருக்கு அப்படின்றத வச்சு ரேங்க் பண்ணும். ரிவ்யூஸ் மட்டும் இல்லாமல் உங்களோட பிஸ்னஸை பற்றி மற்ற வெப்சைட்ஸில் மற்ற இடத்துல வேறு என்னென்ன ரிவ்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க, உங்களோட பிஸ்னஸ் வெப்சைட் என்ன, அந்த பிஸ்னஸ் வெப்சைட்டுக்கு என்னென்ன ஆர்டிகல்ஸ், ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம்னா உங்களோட கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலுக்கு உங்களோட பிஸ்னஸ்க்கு எவ்வளோ பேக்லிங்ஸ் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஓகேவா? உங்களோட பிஸ்னஸை பற்றி மற்ற வெப்சைட்ஸில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை டிட்டர்மைன் பண்ணியும் உங்களோட கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலோட ரேங்கிங் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும்.